அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்குன்னா வானகரம் ஃபிஷ் மார்க்கெட் தாங்க வந்திருக்கோம். நான் சனிக்கிழமை போல தாங்க வானகரம் போயிருந்தேன். சென்னையில் இருக்கக்கூடிய பெரிய மார்க்கெட்டில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் மீனோட பேரும் அதோட ரேட்டும் தெளிவாகவே சொல்லியிருப்பேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 250 இது 350 ரூபா. லெதர் பீஸ் எலும்பில்லாத மீன். இது உரிச்சு வச்சிருக்கீங்க இந்த மீன் இல்ல? இது கடமா? இல்லை 200 கடமா 200 ரூபா. காசு மீன் எல்லாமே காசு மீன். இது காசு மீன். இது நெல் நண்பர்களே, இந்த கடையில் என்னென்ன மீன்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா கடல் விரால் வச்சுருந்தாங்க. கடல் விரால்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிலோ வந்து 500 ரூபா சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் கடல் விராலே வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நண்டு, சங்கரா மீன், பாறை மீன் இதெல்லாம் இருந்தது. பாறைலாம் வந்து பார்த்திங்கன்னா கிலோ வந்து 400 ரூபா சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஷீலா மீன்லாம் இருந்தது. கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருந்தது. ஷீலா மீன்லாம் கிலோ வந்து 300 ரூபா சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்தா வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஃபிஷ் தான் இது. வந்து பார்த்திங்கன்னா வஞ்சர மீன்லாம் கிலோ வந்து 800 ரூபா சொல்லியிருந்தாங்க. இது கொஞ்சம் சைஸ் பெருசாகவே வச்சுருந்தாங்க. அதுக்கு அடுத்த ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா சொராலாம் வச்சுருந்தாங்க. சொராலாம் வந்து கிலோ வந்து 300 ரூபா சொல்லியிருந்தாங்க. அடுத்தது தும்பலி மீன் அதெல்லாம் இருந்தது. இந்த கிழங்கெல்லாம் எவ்வளோ? 170 ரூபா. இந்த எறா எவ்வளோ? எறா எவ்வளோ? 380, 360, 380. நண்டில் எவ்வளோயா? நண்டு எவ்வளோ? 450 ரூபா. அது 400 ரூபா. எறாலாம் வந்து பார்த்திங்கன்னா 360லேருந்து 380 ரூபா வரைக்கும் இருந்தது. கொஞ்சம் பெரிய சைஸ் எறாவே வச்சுருந்தாங்க. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா சுதும்பு மீன் தாங்க. இந்த சுதும்பு மீன்லாம் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சத்து இருக்குது. இது வந்து கிலோ வந்து 180 ரூபா சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்தா வந்து பார்த்திங்கன்னா கனவா மீன் வச்சுருந்தாங்க. இது கொஞ்சம் பொடி சைஸ் கனவா தான். இது வந்து பார்த்திங்கன்னா கிலோ வந்து 200 ரூபா அப்படி சொல்லியிருந்தாங்க. 250. கிழங்கா? அடுத்ததாக வந்து கோலா மீன் தாங்க. கோலா மீன்லாம் கிலோ வந்து 300 ரூபா சொல்லியிருந்தாங்க. இந்த மீன்லாம் பாக்ஸில் வச்சுருப்பாங்க ஐஸ் போட்டு. அதுக்கடுத்தா வந்து பார்த்திங்கன்னா வவ்வால் மீன் தான். வவ்வால் மீன்லாம் கிலோ வந்து 600 ரூபா சொல்லியிருந்தாங்க. வவ்வால் மீனோட டேஸ்ட்டு யாருக்கெல்லாம் பிடிக்கின்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு கடையில் என்னென்ன மீன்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். பாறை மீன்லாம் எவ்வளோலாம்? 400 ரூபா. எவ்வளோ சொல்லுங்க?
சங்கரா மீன்லாம் கிலோ வந்து 400 ரூபா. இந்த சங்கரா மீன்ல வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான புரதச்சத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மீன் வந்து நம்ம ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லது. இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு எலும்பு வளர்ச்சிக்கும் ரொம்பவே நல்லது. இந்த மீன்லாம் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கலப்பு மீன் தாங்க வச்சுருந்தாங்க. இந்த கலப்பு மீன்லாம் கிலோ வந்து 200 ரூபா சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மீனும் கலந்தா மாதிரி இருக்கிறதுனால நம்ம இதில் குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாறை மீன் இருந்தது. நாக்கு மீன்லாம் கிலோ வந்து 400 ரூபா. இப்போ வந்து வானகர ஃபிஷ் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடையிலேயே நிறைய ஷீலா மீன் தாங்க இருந்தது. சின்ன சைஸும் வச்சுருந்தாங்க, பெரிய சைஸு ஷீலா மீனும் இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் பாறை மீன் வச்சுருந்தாங்க. பாறை மீன்லாம் வந்து கிலோ வந்து 400 ரூபா தாங்க சொல்லியிருந்தாங்க. இங்கே பாருங்கள் பொடி சைஸு ஷீலா மீன் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் கொஞ்சம் பாறை மீன் வச்சுருந்தாங்க. பாறை மீனில் நம்ம ஃபிஷ் ஃபிங்கர் போட்டு சாப்பிட்டோம்னா செம சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்தா வந்து பார்த்திங்கன்னா சூரை மீன் தாங்க வச்சுருந்தாங்க. சூரை மீன்லாம் கிலோ வந்து 300 ரூபா சொல்லியிருந்தாங்க. இந்த சூரை மீனில் நம்ம குழம்பு செஞ்சு சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்குங்க. அதுக்கடுத்தா வந்து பார்த்திங்கன்னா சொராலா தாங்க இருந்தது. இந்த சொராலாம் கிலோ வந்து 300 ரூபா சொல்லியிருந்தாங்க. சொரா மீனில் வந்து நீங்கள் புட்டு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா தான் செம்மையாக இருக்கும். நீங்கள் வந்து குழம்பு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோவா நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சங்கரா மீன்லாம் இருந்தது. சங்கரா மீன் இருந்தது. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸு பாறை மீன், ஷீலா மீன்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே சின்ன சைஸு சங்கரா மீனும் இருந்தது. அப்புறம் சொரா இருந்தது, கோலா மீன் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஷீலா மீன், பாறை, சங்கரை இதெல்லாம் தாங்க எல்லா கடையிலுமே அதிகமாகவே வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி மீன்லாம் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. நம்ம வந்து மற்ற இறைச்சியெல்லாம் சாப்பிட்றத விட, அதாவது மட்டன், சிக்கன் இதெல்லாம் சாப்பிட்றத விட மீனோட இறைச்சியை சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க. இந்த ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வஞ்சர மீன் தாங்க வச்சுருந்தாங்க. வஞ்சர மீன்லாம் கிலோ வந்து 700 ரூபா அப்படி சொல்லியிருந்தாங்க. மீன்லாம் வாங்கும்போது கொஞ்சம் அமுத்தி பார்த்து வாங்குங்க. ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து கலந்தா மாதிரி வச்சுருப்பாங்க. கெட்டுப்போன மீனும் வச்சுருப்பாங்க, கொஞ்சம் நல்ல மீனும் வச்சுருப்பாங்க. அதனால் நம்ம வாங்கும்போது மீனெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக வாங்கிக்கிங்க. இங்கே வந்து காசிமேடு மீன்களும் சேல்ஸ் பண்ணுறாங்க. இங்கே மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், நல்லாயிருக்கும் மீன்லாம். இப்போ நம்ம பார்த்துன்னு இருக்க இந்த திருக்க மீன்லாம் கிலோ வந்து 200 ரூபாங்க. இது வந்து சின்ன சைஸு திருக்க மீன் தான். இங்கே வந்து மீன் எல்லாமே பாக்ஸில் ஐஸ் போட்டு தாங்க வச்சுருப்பாங்க. இப்போ பார்க்குறோமா நம்ம லெதர் ஜாக்கெட்டு, இது வந்து செருப்பு மீனுன்னு சொல்லலாம். இந்த மீன் வந்து கிலோ வந்து 300 ரூபா அப்படி சொல்லியிருந்தாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வாழை மீன் தாங்க வச்சுருந்தாங்க. இந்த வாழை மீன்லாம் கிலோ வந்து 200 ரூபா அப்படி சொல்லிட்டு சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. வஞ்சிரம் குட்டி வஞ்சிரம்
இறாலாம் வந்து பார்த்திங்கன்னா கிலோ வந்து ரூ. 300 350 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து பெரிய சைஸ் இறான்றதுனால. அதுக்கடுத்தா வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் இறாலாம் வச்சுருந்தாங்க. இந்த சின்ன சைஸ் இறாலாம் கிலோ வந்து ரூ. 250 சொல்லியிருந்தாங்க. அந்த பெரிய சைஸ் அந்த பெரிய இறாலாம் கிலோ வந்து ரூ. 400 சொல்லியிருந்தாங்க. இந்த கடையில் எல்லாமே இறா தாங்க இருந்தது. இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா எறாவோட ரேட்லாம் ரொம்ப கம்மியாகவே இருந்தது. நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்தீங்கன்னா மீன் ரேட்லாம் கம்மியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.